கருப்பைய உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கேமரா போட்டு பார்க்கிறது தான் ஹிஸ்டோஸ்கோபி. இதை யாருக்கெல்லாம் பண்ணலான்றத பார்க்கலாம். முதல்ல யாருக்காவது அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சத வளர்ச்சி பாலிப்னு ஒரு விஷயம் இருக்கு, கர்ப்பப்பைக்கு உள்ளார ஃபைப்ராய்டு சப்மியூகோசல் ஃபைப்ராய்டுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, நாலாவது ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிட்டே வருது, ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அவங்களுக்கு, இல்ல யூட்ரஸ்குள்ள 2 பகுதியா இருக்கு செப்டம் அப்படின்ற கண்டிஷன், இதுக்கெல்லாம் நம்ம போட்டு பார்க்கிறது உண்டு. ஸோ இந்த ஹிஸ்டோஸ்கோபி எப்படி பண்ணுவோம்னா, இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர். காலையில அட்மிஷன் போட்டு உங்களை தியேட்டருக்கு கொண்டு போய் ஒரு மைல்ட் அனஸ்தீசியா கொடுப்போம். இதுல என்ன பார்ப்போம்னா, ஒரு சின்ன கேமராவை கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தி உங்களுக்கு யூட்ரஸோட உள் சுவர், கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியோட உள் சுவர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தேவைப்பட்ட ஒரு திசுவை டிஷ்யூ பயாப்சிக்கு எடுப்போம். அண்ட் உள்ளுக்குள்ள சுவர் மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னா அதை அதே டைம்ல கட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல சத வளர்ச்சி பாலிப் இருந்ததுன்னா அதையும் அதே டைம்ல ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். முக்கால்வாசி ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு இது நிறைய உபயோகப்படுத்துவாங்க. இதனால உங்களுக்கு பெரிய அட்மிஷன் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. காலையில அட்மிஷன் பண்ணா ஈவினிங் நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். அடுத்த நாளே நீங்க ஆஃபீஸ் போய் உங்க வேலைகளை பார்க்கவும் ஆரம்பிச்சிடலாம்.